ஒரு ஹோட்டல்ல கேட்டா இலை எடு, தப்பு இல்லம்மா. சாயந்தரம் ஆனா ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். நாங்க பாட்டு இப்படி ஒருத்தர் பேசிட்டே போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு நிமிர்ந்து பார்த்தா சிவாஜி பக்கத்துல ப்ரொஃபசர். என்ன சொல்றது, இமயமலையை தூக்கி கையில கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சார் வணக்கம் சார். அந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருந்துச்சா? போதுமானது இல்லை, பத்தாது. இதை செஞ்சு பிடிச்சாதான் செய்வோம், இல்லைன்னா இல்லை. அதுக்காக நம்ம சினிமாவையோ சினிமாவில் உள்ளவங்களையும் நம்ம குறை சொல்ல அவசியம். எந்த வேலை சினிமா வேலை இல்லை, உலகத்தில் எந்த வேலையாவது ஒரு வேலை பார்த்து நம்ம பிழைக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த வேலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா, சினிமா துறையில 30 வருஷத்துக்கு மேல நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் மல்லிகா அம்மா. ஃபர்ஸ்ட் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. மக்கள் சினிமாவுக்கு வணக்கம். இது இல்லாம எல்லா மீடியாக்களுக்கும் வணக்கம். இந்த உலக மக்களுக்கும் வணக்கம். உங்க கலை வாழ்க்கை, அதோட சினிமா வாழ்க்கை எப்போ தொடங்குனீங்க? சினிமா வாழ்க்கைங்கிறது 1984. சும்மா அப்படியே மெதுவாக வந்தேன். சினிமாவில் வந்தேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடித்தேன். இப்போ ஒரு 10-15 வருஷமா கம்பெனி ஆர்டிஸ்ட்டு, கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? 20க்குள்ளே இருக்கும். 20க்குள்ளே இருக்கும், 20 to 25க்குள்ளே இருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்க வரும்போது. ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க எல்லாருக்கும் தெரிய வந்தது எந்த படம்? ஃபர்ஸ்ட் தெரிய வந்ததுன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாக பல படங்கள். அது கூட்டத்தில் தானே போவோம். ஜூனியர் ஆர்ட்ஸுங்கும் போது 1000 பேர், 2000 பேர், 500 பேர்னு போவோம். மக்களுக்கு தெரிய வந்தது இப்போ ஒரு 10-15 வருஷமா தான் தெரியும். ஏன்னா எல்லா படமே கூட்டமாகவே போயிடுவோம்ல, கூட்டத்தில் தெரியாதுல்ல. ஒரு 10-15 வருஷமா மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிறேன். கண்டிப்பா. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. அதுல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். அதாவது கிரௌட்ல தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா அது வேலை. அந்த வேலையை நம்ம மதிச்சு அதுல இருந்து கொஞ்சம் ஒவ்வொரு படிப்படியா நம்ம வரும்போதுதான் அந்த கஷ்டங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும். எந்த வேலை சினிமா வேலை இல்லை, உலகத்துல எந்த வேலையாவது ஒரு வேலை பார்த்து நம்ம பிழைக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த வேலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் நல்ல வேலைன்னு சொன்னா சினிமா வேலை ஒரு பிடிச்ச வேலை, ஒரு நல்ல வேலை. எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டப்பட ரெடியா இருக்கணும். நம்ம அந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருந்துச்சா? போதுமானது இல்லை, பத்தாது. ஏன்னா சினிமாவில் மாசத்துல ஒரு 10 நாள் வேலை இருக்கும், ஒரு 5 நாள் வேலை இருக்கும், மாசம் பூரா இல்லாமலும் இருக்கும். இதை நம்பி எதுவும் நம்ம செய்ய முடியாது. சும்மா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இருக்கும்போது போகலாம், செய்யலாம். இல்லை வேற வேலை ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டு சினிமாவில் இருந்தோம்னா அது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதே நம்பி இருந்தேன்னா, என்னை பொறுத்தவரை இதே நம்பி நான் இருந்துட்டேன். இதே நம்பி இருந்ததுனால என்னால் எதுவுமே சமாளிக்க முடியலை. ரொம்ப பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல துயரங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். எல்லாத்தையும் அனுபவிச்சு தாண்டி தான் வந்துருக்கு. அப்படி வருமானம் இல்லாமல் இருக்கும்போது என்ன அடுத்து வேற என்ன வருமானத்துக்கான தொழில் கற்று வச்சுட்டு இருக்கீங்க? முன்னாடி நான் எவ்வளவோ வேலை செஞ்சுருக்கேன். அந்த வயசு இருந்துச்சு, நம்ம இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் இனி இருக்கிற காலகட்டங்களில் இனி நம்ம எந்த வேலையும் போய் செய்ய முடியாது. இப்போ முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது அவ்வளவா. இப்போ நம்ம கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிட்டோம் மக்களுக்கு. அப்படிங்கும்போது இனிமேல் நான் எந்த வேலைக்கும் போக முடியல. இதை விட்டு ஒண்ணு சினிமா தான், அப்படி இல்லைன்னா வீட்டிலே இருந்துடணும். எதையும் செய்ய முடியல, எந்த வேலைக்கும் போக முடியல. ரெண்டாவது நம்ம யாரையும், நம்ம சொந்த பந்தங்களா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், பிள்ளை குட்டிகளா இருக்கட்டும், யாரையும் தொல்லை பண்ணவும் நான் விரும்பல. நீ கொடு, நான் வேலை இல்லை, நான் சம்பாதிக்கும் போது சம்பாரிச்சேன், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், சாப்பாட்டுக்கு இல்லை, நீ கொடுன்னு கேட்கறது எனக்கு சங்கடமா இருக்கு. பிள்ளையா இருந்தா கூட நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. பிள்ளையா இருந்தா அவனுக்குன்னு ஒரு குடும்பம், அவனுக்குன்னு பொண்டாட்டி, பிள்ளைங்கும் போது அந்த குடும்பத்தை அவங்களால ரன் பண்ண முடியல. அப்படிங்கும்போது நம்மளும் போய் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரையில எந்த வேலைனாலும் செஞ்சு உழைக்கலாம், கஷ்டப்படலாங்கிற ஒரு நோக்கம் மனசுல இருக்கு. அப்படி என்னென்ன வேலைலாம் நீங்க செஞ்சிருக்கீங்க? அப்படி இதுக்கு முன்னாடி பல கஷ்டமா, எந்த வேலைனாலும் திருட்டு, பொய், பிராடு, இதை தவிர எல்லா வேலையும் நான் செஞ்சிருக்கேன். இப்போவும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணுங்கிற ரெடியில தான் நான் இருக்கிறேன். தலை நிமிர்ந்து நம்ம சுதந்திர நாடு, சுதந்திர நாட்டில் மகாத்மா காந்தி ஐயா நமக்காக கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மக்களும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குடும்பத்தில் கரெக்டாக இருக்கணும். அம்மாவுக்கு பயப்படணும், அப்பாவுக்கு பயப்படணும், அண்ணன் தம்பிக்கு பயப்படணும், சொந்த பந்த உறவுகளுக்கு பயப்படணும், கல்யாணம் ஆனால் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்படி குடும்பத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வெளியில் போனாலும் நம்ம கரெக்டாக, அது சுதந்திரம். நம்ம தப்பு பண்ணிட்டு அம்மாட்ட ஒரு தப்பு, அப்பா கிட்ட ஒரு தப்பு, பொண்டாட்டிகிட்ட ஒரு தப்பு, கூட பிறந்தவங்கிட்ட ஒரு தப்புன்னா அது பல விஷயத்த தப்பா, ஃபுல்லாவே தப்பா போயிடும். தப்பா போகும்போது நம்ம யாரை பார்த்தாலும் தலை குனிஞ்சு போகணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்பவுமே தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்ப மனசுல கள்ளம், கவடம், பொய், பிராடு எதுவுமே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருந்தா இந்த சுதந்திர நாட்டுல சுதந்திரமா தலை நிமிர்ந்து நம்ம நடக்கலாம்.
சரி, பணம் இல்லைன்னா கூட நிம்மதியா பணமே தேவையில்லைம்மா, நம்ம உழைப்பு. கண்டிப்பா. இப்ப வந்து வெளியில போய் ஒரு வேலை கொடுங்கன்னு யார்கிட்டயாவது கேட்டா ஒரு வேலை கொடுப்பாங்க, ஒரு டீ கடையில கேட்டா ஒரு வேலை கொடுப்பான், நீ காலையில வந்து டீ கிளாஸ் கழுவு, ஒரு ஹோட்டல்ல கேட்டா இலையெடு, தப்பு இல்லம்மா. சாயந்தரம் ஆனா ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டுல போய் அந்த 10 பேர் இருந்தா 10 பேர் நிம்மதியா சாப்பிடலாம். திருட்டு பொய் ஃப்ராடு அதெல்லாம் இருந்தா போலீஸ் பிடிப்பாங்க, சட்டத்துக்கு பயப்படணும், அடிப்பாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இருக்காது, வெளியில போனா நிம்மதி இருக்காது. நீ உழைச்சு சாப்பிட்டா சுதந்திர நாட்டுல சுதந்திரமா வாழலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி எல்லா பிள்ளைகளும் வீட்டில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். இப்போ ஒன்றும் இல்லை, சம்பாதிக்கிறாங்க, வாரம் பூரா சம்பாதிக்கிறாங்க, ஆரம்பரம் குடிக்கிறாங்க, ஆரம்பரம் குடிச்சிட்டு ரோட்டில் தூங்குறாங்க. வீட்டில் அம்மா பட்னி, அப்பா பட்னி, அக்கா தங்கச்சி பட்னி, பிள்ளை குட்டி பட்னி, பொண்டாட்டி பட்னி. வீட்டுக்கு வந்தால் சண்டை, அடி, உத, மிதி. இதெல்லாம் எத்தனை குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம். குடிங்க வேணான்னு சொல்லலை, நைட் ஆகிட்டா உங்களுக்கு உடம்பு வலி, கை வலி, கால் வலி, போறீங்களா, 500 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, அம்மாட்டே பொண்டாட்டிகிட்டே கொண்டு வந்து கொடுத்துருங்க, ஒரு 100 ரூபா உங்கள் செலவுக்குன்னு எடுத்துங்க, தலைமுறைவாக செய்யுங்க எதையும். அது நல்லது தானம்மா. அது மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் குடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் குடிக்காதீங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிச்சிருப்பீங்க. எந்த நடிகர் ரொம்ப பிடிச்சிருக்கு? நடிப்புல வந்து விவரம் தெரிஞ்சு ஒன்று எம்ஜிஆர், ஒன்று சிவாஜி. சிவாஜி வந்து மக்களுக்கு, எம்ஜிஆர் மக்களுக்கு செய்கிறாங்கனால மக்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். சிவாஜி வந்து நடிப்புல பிடிக்கும். பட் அதுக்கு அடுத்து வர்றவங்க கமல்ஹாசன், ரஜினி சார், கமல் சார், இப்படி எல்லாம் லைனாக வர்றாங்கல்ல, எல்லாருடைய நடிப்பும் பிடிக்கும். யாரையுமே அவங்க பெருசு இவங்க சின்னதுன்னு நான் நினைக்க மாட்டேன். எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பேன். இப்போ அவங்க சிவாஜி கேரக்டர் சிவாஜி நடிக்கிறாரு, ரஜினி சார் அவர் கேரக்டர் நடிக்கிறாரு. அதனால ஒன்று, ரஜினி சார் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் சிவாஜி சாரோட ரசிகர், அதை கொள்கை வந்து எம்ஜிஆர் கொள்கை, மக்களுக்கு செய்கிற இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அவங்க கூடலாம் நடிச்சிருக்கேன். நடிப்பை பொறுத்தவரையில் எல்லாருமே எனக்கு பிடிக்கும், யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். இப்போ சிவாஜி சார் இருக்கார்ல, அவர் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலா பண்ணி உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? எனக்கு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா லாஸ்டா ஜூனியர் ஆர்ட்ஸா போன படம் தலையில கரகம் வச்சு ஆடுவார், ராதிகா அம்மா ஜோடி. அதுல வந்து முரளி சார் நடிச்சிருக்கேன், முரளி தம்பி நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் நான் லாஸ்டா அவர் கூட. அப்போ வந்து அவரோடத்தான் நாங்கள் சும்மா அட்மாஸ்பியராக சுற்றி நிற்கும் போது நான் அவரை மட்டும்தான் பார்ப்பேன். அவர் எப்படி நடிக்கிறாரு, அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு காலில் இருந்து தலை வரைக்கும் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அவர் பக்கத்துலேயே டாக்டர் இருப்பாங்க. அந்த கரகத்தை ஷார்ட் கட் சொன்னோன்னே டாக்டருக்கு செக்கப் உடனே டாக்டர் பக்கத்துலேயே இருப்பாங்க. இப்படி இவரே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ கூட ஒரு இதில் சொன்னார், என்ன சொன்னார், மேனேஜர் வந்து, சார் நம்ம வீட்டில் இருந்து ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, ஷார்ட் முடிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு. ஷார்ட் முடிஞ்சிட்டு அவர் போகும்போது நாங்களும் என் கூட ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் கூட பின்னாடியே, வா சிவாஜி அப்படி போகிறாருன்னு கொஞ்சம் பின்னாடியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடியே போனோம். எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால் நான் வந்து அவரை பிடிக்கும்னா அவரை வந்து ஒரு கடவுள் மாதிரி நினைப்பேன் நான். அப்படியே பின்னாடியே போகும்போது அவர் போய் அங்கே ஃபேமிலியோடு உட்காந்துருந்தார். அப்போ சொன்னார், நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட்டத்தில் 50 பேரை கம்மி பண்ணியிருப்பார்ல. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. பிரபு சார், ராம்குமார் சார், மருமக, பேரன், பேத்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ இவர் சொன்னார், நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா கூட்டத்தில் 50 பேரை கம்மி பண்ணியிருப்பார்ல அப்படின்னாரு. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் அவரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பேசுனது கிடையாது. நான் ஒரு ரசிகை, ஆனால் அவரை பார்த்துருக்கேன், பேசுனது கிடையாது. அப்புறம் எதிர்பாராமல் ஒரு நாள் ஏவிஎம் உள்ள நாங்கள் ஒரு ஷூட்டிங்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டு இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு நிமிர்ந்து பார்த்தா சிவாஜி, பக்கத்தில் பிரபு சார். எனக்கு அப்படியே என்ன சொல்றது, இமயமலையை தூக்கி கையில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சார் வணக்கம் சார் அப்படின்னு. வணக்கம்மா அப்படின்னாரு. சார் உங்களோட ரசிகை சார் நான். அப்படியா, தேங்க்யூ. இந்த 2 வார்த்தை அவர்கிட்ட பேசியிருக்கேன். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு இந்த 2 வார்த்தை தான். அதுக்கு மேல நான் பேசுனதே கிடையாது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது இந்த சின்ன பொண்ணுங்க பையனுங்க எல்லாம் சினிமாக்கு வரலாமா, எப்படி இருக்கும்? அந்த சினிமாவுக்கு தாராளமா வரலாம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சினிமா வந்து உயிர் கொடுக்குற ஒரு தொழில், உயிர் கொடுக்குற தொழில் சினிமா. யாரா இருந்தாலும் வரலாம். ஆனா நம்ம நல்ல விதமா ரன் பண்ணணும், நம்ம நல்ல விதமா ரன் பண்ணணும். ஆனா அதுல கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை.
நம்ம செய்யற வேலை நல்லதா இருக்கும். அதுல வந்து கெட்டவங்க வந்து எதையா சொன்னா கூட நம்ம செய்ய வேண்டியது இல்லை. நமக்கு பிடிச்சாதான் இதை சாப்பிடுமானா, பிடிச்சாதான் சாப்பிட போறோம், பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டோம். இதை செஞ்சா பிடிச்சாதான் செய்வோம், இல்லைன்னா இல்லை. அதுக்காக நம்ம சினிமாவையோ சினிமாவில் உள்ளவங்களையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நடிகைகள் வந்து சினிமாக்காரங்க சில பேர் தப்பா நடந்துக்கிறாங்க, தப்பா பழகுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி உங்க கருத்து? சினிமா வந்து அவங்களுக்கு பிடிச்சதுனாலதான் சினிமாவுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும், அம்மா ரோல் பண்ணணும், வில்லியா நடிக்கணும், ஹீரோயினியா பண்ணணும், தங்கச்சியா நடிக்கணும் விரும்பித்தான் வர்றாங்க. அந்த விருப்பத்துக்குள்ள நடிப்பு அங்கே கரெக்டா நடிப்பை கொடுப்பாங்க. சிலர் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு வேலை கொடுக்குறாங்க, நம்ம செய்யறோம், நடிக்கிறோம். அப்படி யாரும் தப்பான முறையில தப்பா பேசுனாங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. வேண்டாம், எனக்கு சினிமா வேண்டாம், நீங்க தப்பா பேசுறீங்க, எனக்கு சினிமா வேணாம், நம்ம ஒதுங்கிக்கலாம். அவங்களுக்கும் நல்லது, நமக்கு நல்லது. ரெண்டாவது, நம்ம நடிக்கவும் போயிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தையும் வாங்கிட்டு அவங்களையும் வந்து நம்ம தப்பா பேசக்கூடாது. நமக்கு பிடிச்சாதான் அந்த தொழில இருக்கும். பிடிக்கலையா, எனக்கு இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு நம்ம விலகிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நம்ம சினிமாவிலே இருந்துகிட்டு சினிமாக்காரங்களே குறை சொன்னா அது அவங்களுக்கும் நல்லா இருக்காது. நம்ம எல்லா இடத்துலயும் தவறு இருக்குமா? சினிமாவில மட்டும் தவறு இல்லை, எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணு யாரையும் கட்டாயப்படுத்தி யாரையும் தவறு பண்ண சொன்னா அது வெளியில வரும். அதாவது கட்டாயப்படுத்தி ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அது வெளியில பப்ளிசிட்டி ஆகும். அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுறாங்க, பிடிச்சவங்களோட பேசுறாங்க, பிடிச்சவங்ககிட்ட சிரிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. மத்த இடத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிற தவறு வெளியில சீக்கிரம் வராது. வந்தாலும் அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, தெரியாது. ஆனா சினிமாக்காரங்க ஒரு சின்ன தவறு பண்ணா கூட உலகமே பப்ளிசிட்டி ஆயிடும். அதனாலதான் யாரு தப்பு பண்ணாலும் நம்ம பண்ணக்கூடாது. அவங்க பண்ணா அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. நம்ம அவங்க பேச்சு பிடிக்கலையா நம்ம ஒதுங்கி போயிடும். அவங்கள பத்தி குறை சொல்ல விமர்சனம் வேண்டாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து மீடியா பாத்தீங்கன்னா நல்லதா கெட்டதா? மீடியா நல்லது. மீடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது தெரியாத விஷயங்களை எல்லாம் அவங்க எடுத்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனா நிறைய வந்து நெகட்டிவ்ல எல்லாம் பெருசாக்குறாங்க, என்ன சொல்றது, ஃபேமஸ் ஆக்கி விடுறாங்க. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இல்லம்மா, நான் என்னங்கிறேன், உண்மையதான் சொல்லணும். மீடியாவுல வந்து கண்டிப்பா உண்மை, அதாவது கோர்ட்டுக்கு போனவங்களையே ஒரு புக்கை ஒண்ணு கொடுப்பாங்க, அதை தொட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. அது எதுக்கு? அது கடவுள்கிட்ட நம்ம செய்யற சத்தியம். கடவுளை உண்மையா கும்பிடுறவங்க கடவுள்கிட்ட செய்யற சத்தியம் தான் அது. அவங்க உண்மையாதான் பேசணும். இங்க அதே மாதிரி மீடியாவிலையும் நம்ம உண்மையாதான் பேசணும். மீடியாக்காரங்களும் உண்மையதான் எடுக்கணும். தப்பா அதாவது ஒரு உயிரை கொடுக்கறத மீடியா, உயிரை எடுக்க கூடாது. கண்டிப்பா. பணத்தை வாங்கிட்டு அவங்கள அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னா ஒருத்தரை அழிக்கிறதுக்கு நம்ம உதவியா இருக்கக்கூடாது. ஒரு உயிரை கொடுக்கறதுக்கு, ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு, அதுக்குத்தான் நம்ம உதவியா இருக்கணும். அதுதான் மீடியா. மீடியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மீடியால உண்மை இருக்கணும். பாதி உண்மை இருக்கு, பாதி பொய்யா இருக்கு. நம்ம என்ன பண்றது? பணத்தை பார்த்தோன்னா நம்ம ஆசைப்பட்டோம்னா அது ஆபத்து பக்கத்திலே இருக்கு. பணத்தை பத்தி ஆசைப்பட்டோம்னா ஆபத்து பக்கத்திலே இருக்கு. இப்ப ஒருத்தரை வந்து அபாண்டமா பழி சொன்னோம்னா, ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அபாண்ட பழி சொல்றதுக்கு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துல ஒரு அபாண்டம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம குடும்பத்துல 10 பேர் இருந்தா 10 பேருக்கு 100 அபாண்டம் வரும். அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. அடுத்தவன் தானே, அடுத்த பொண்ணு தானே, நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நம்ம பேக்ரவுண்டை திரும்பி பார்க்கணும். நம்ம அம்மா அப்பா குடும்பம் பிள்ளை குட்டி, நம்ம ஒருத்தருக்கு ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு 100 தப்பு ரெடியா இருக்கும். அது ஏன் நம்ம சம்பாரிச்சு வைக்கணும்? நம்ம காலத்திலேயே நல்ல விதையை ஊனி வைப்போம். நல்ல விதையை ஊனி வச்சோம்னா அது நல்லா வளரும். வளரும் போது நம்மளும் நல்லா அறுவடை பண்ணலாம். வயசான காலத்துல நமக்கு பின்னாடி நம்ம சந்ததிகளும் அதை அறுவடை பண்ணலாம். கெட்டதை செய்ய செய்ய விதைக்க அதை நம்ம விதைச்சு வச்ச விதை தான், நம்ம வம்சம்தான் அதை அறுவடை பண்ணணும். அதை நம்ம யோசிச்சு யாருக்குமே எதிரியா இருந்தா கூட அவங்க நல்லா இருக்கணுங்கிறத நினைக்கணும். நம்ம கெட்டு போகணும், கெட்டவங்கன்னு நினைக்க கூடாது, கெட்டது செய்யக்கூடாது. மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், யாரு தப்பா சொன்னாலும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது அவங்க உயிரையே பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். யாரை பத்தியும் தப்பா எந்த ஒரு செய்தியும் வரக்கூடாது. அவங்க நடிகரா இருக்கட்டும், குடும்பத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், அவங்கள பத்தி அவாண்டமா ஒரு வார்த்தை கூட போடக்கூடாதுன்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், மன்றாடி கேட்டுக்கிறேன்.